அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய நகரினுடைய இந்த ஜாமியா மஸ்ஜிதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தங்களது அருள் நிறைந்த நாவுகளால் திருக்குர்ஆன் ஷரீஃபை துவக்குகிற ஒரு நல்ல வாய்ப்பினை, இன்னொரு பக்கம் திருக்குர்ஆனை நிறைவு செய்திருக்கிற நமது பிள்ளைகளை மீண்டும் இங்கே ஆயாத்துக்களை ஓதி நிறைவு செய்ய வைக்கிற ஒரு பாக்கியம் நிறைந்த நிகழ்வை வாழ்க்கையில் எந்த காலத்திலும் அவன் அருள் பார்வை படாமல் நான் எந்த ஒரு இலக்கையும் அடைந்துவிட முடியாது. அவனுடைய அருள் பார்வை பட்டவர்கள் மாத்திரமே மண்ணில் மிளிர முடியும், ஜொலிக்க முடியும். பாக்கியம் நிறைந்த திருக்குர்ஆனோடு அழகிய தொடர்பை எல்லோராலும் பெற முடியாது. எல்லோரிடத்தில் இருந்தும் இந்த ஹிதுமத்தை அல்லாஹ் வாங்குவதும் இல்லை, வாங்க பிரியப்படுவதும் இல்லை. எல்லோரிடத்திலும் வாங்குவதில்லை. ரொம்ப தகுதியான பல பேர்களுக்கு நசீபே கிடைக்கவில்லை. அருள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. சாலிஹீன்களின் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் குர்ஆனோடு அழகிய தொடர்பை பெறவும் முடியவில்லை. அவன் பார்வைப்பட வேண்டும், அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் பார்வைப்படவில்லை என்றால் இந்த பாக்கியம் மிக தூரம். இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் வாழ்த்துவேன். அல்லாஹ்வின் பார்வை பாக்கியமான நமது பிள்ளைகள் மீது பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, கருணை உள்ள ரப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திருக்கிறான். பாக்கியமான பார்வைப்பட்டவர்கள்தான் என் அன்பு பிள்ளைகளை நீங்கள். திருக்குர்ஆன் நூருன் லிதாலிஹி வ ஹுதா லில்லால் வ ஷிஃபா லில் அலீல் வ ஹாஃபிதுன் லிகாரி. ஞாபகம் வையுங்கள், திருக்குர்ஆன் அதை ஓதுபவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சமும் ஒளியும். குர்ஆனை நீங்க ஓதுவீர்களா, உங்கள் வாழ்க்கையில் இனி இருளே இல்லை, வெளிச்சமும் ஒளியும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்கள் பயணங்களில் நிம்மதி பெறுகிறோம். ஊரை விட்டும் புறப்பட்டால் நிம்மதி. நாங்கள் பிறந்து வளர்ந்த காலத்தில் எங்கள் பெற்றோர்கள் செய்த கிருபை, சின்ன வயதில் என்னை ஹாஃபிலாக்கினார்கள். இன்றைக்கு நிம்மதி. எங்களோடு பாதுகாப்பாக திருக்குர்ஆன் இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைத்தால் எங்கள் நாவுக்கு கிடைக்கிற அருள் என்ன தெரியுமா? அந்த பேரொளிக்குள் நாங்கள் புகுந்து விடுகிறோம். எங்கள் உடலெல்லாம் அந்த பேரொளியை அல்லாஹ் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்கிறான். நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கரம் பற்றி பையத்தாகிறார்கள் என்றால் இங்கே ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி சொந்த ஒளி அல்ல, நூருன் லிதாலி. குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அது ஒளியையே கொடுக்கும் என்றார்கள். வாழ்க்கையில் பேரொளி குர்ஆன். ஞாபகம் வையுங்கள், வ ஹுதா லில்லால். தடம் புரண்டு போகிறவர்கள், வழிதடம் தெரியாதவர்கள், வழிகேட்டையே தேர்ந்தெடுத்தவர்கள், அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு பார்வையை கொண்டு குர்ஆனை ஓத வைத்தால் அவர்கள் வழிதடம் எந்த வழியில் புரண்டாலும் ஹிதாயத்தின் வாரிசுகளாக ஆக்கப்படுவார்கள். ஹிதாயத்தின் வாரிசுகள். ஹுதா லில்லால். வழிகேட்டில் இருக்கிறவங்களை கூட அல்லாஹ் ஹிதாயத்தில் கொண்டு வச்சிருவான். அவன் பார்வைப்படணும், அவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததியர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஷிஃபாவுல் லில் அலீல். ஆயிரம் நோயாளிகளை திருக்குர்ஆன் குணப்படுத்தி விடும். குர்ஆனை ஓதுனா ஷிஃபா. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. ஆரோக்கியம் அளிப்பதை நாம் உங்களுக்கு உலகத்தில் கொடுத்தோம். திருக்குர்ஆன் ஷிஃபா. வ ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர்.
இன்னொரு ஆயத்தில் வான்மறையில் அல்லாஹ் சொல்வான், குல் யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இதய